ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணி வச்சுக்கணும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் கீழே இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் காப்பி லிங்க்னு இருக்கும். அந்த காப்பி லிங்கை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். அகைன் நியூ டேப் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க்கை பேஸ்ட் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஷோ ஆகும். அதே மாதிரி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கணும். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். மேலே இருக்க ப்ளஸ் சிம்பலை டச் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஷோ ஆகும். ஃபார்ம் ஷோ ஆனால் ஃபஸ்ட்டாக இன்ட்ரோ வீடியோ இருக்கும். அந்த இன்ட்ரோ வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 18 மினிட்ஸ் இருக்குது. அந்த 18 மினிட்ஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் உங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட நேமும் அவங்களோட ஐடியையும் ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். நேமில் உங்களோட நேமை டைப் பண்ணணும். உங்கள் பேங்க் புக்கில், பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற நேமை இருக்கிற மாதிரியே அப்படியே நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லாமல் அப்படியே டைப் பண்ணுங்கள் நேமை. எலைட் லேர்னர் ப்ரோக்ராம்னு ஷோவும் அது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருந்துருக்கும். பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணணும். அதில் நீங்கள் என்னவா வேணால் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் நிக் நேமு எதுவாக இருந்தாலும் வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைன்னா நம்பர் 8 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்குது. அதில் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணதில் அதே பாஸ்வேர்டை நீங்கள் மறுபடியும் அகைன் டைப் பண்ணுங்கள். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ராங்காக டைப் பண்ணிடுவாங்காக கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட கரண்ட்டில் இருக்க ஃபோன் நம்பராக பார்த்து கொடுங்க. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக ஃபோன் நம்பர் தான் முக்கியம். அதனால் ஃபோன் நம்பர் கரெக்டான ஃபோன் நம்பராக கொடுங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர்னு இருக்கா, அதே சேம் ஃபோன் நம்பரை அப்படியே ரீடைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கூட இல்லாமல் கரெக்டானதை டைப் பண்ணுங்கள். பார்த்து பொறுமையாக டைப் பண்ணுங்கள். ஒரு அவசரமும் இல்லை. ஒர்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெயில் ஐடி தான். அதனால் கரெக்டாக தான் பார்த்து கொடுங்க. மெயிலில் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா கூட ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே மெயில் ஐடி தான் இம்பார்ட்டன்ட். அதனால் மெயில் ஐடி கரெக்டாக பார்த்து. நெக்ஸ்ட் யூ ஹாவ் அவர் அபவுட் எஸ்பிஓ அண்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ். கிளிக் ஹியர் டு கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ். பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிச்சிருந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை தெரியல அப்படின்னா ஹியர் டு கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக யூடியூப் சேனலுக்குள்ளே போகும். அதில் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்வைட் பண்ண பர்சன் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஷியலில் இன்ட்ரோ வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து என்னென்ன பிளானு எப்படி என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிளானை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியினா மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் டு ரீட் த யூசர் அக்ரிமெண்ட்டுருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதை டச் பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும். அதில் ஒவ்வொரு டீட்டெயிலுமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படித்து பாருங்கள். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியலைன்னா கூகுளில் காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகி தமிழ் ஷோ ஆகும். அதை அப்படி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி ரெஃபர் பண்ணணும், எப்படி அஃபிலியேஷன் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 24 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறமா எஸ்பிஓ போர்ட்டல் எப்படி லாகின் பண்ணுறது, எஸ்பிஓ வெப்சைட்டை எப்படி விசிட் பண்ணி பார்க்குறது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. 24 கண்டிஷன் இருக்குது. அந்த 24 கண்டிஷனையும் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இந்த கண்டென்ட் எப்படி, இன்ஃப்ளூயன்சர் எப்படி, மைக்ரோ டாஸ்க்லாம் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஐ ஹாவ் யூசர் த அக்ரிமெண்ட் அண்ட்
அக்செப்ட் ஆல் டேர்ம் அண்ட் கண்டிஷன் டு ப்ரொசீட் வித் த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம்னு இருக்குது. எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேனா மட்டும் அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே வெளியே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கிளிக் ஆயிரும். கிளிக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குன்னா மட்டும் சப்மிட் பட்டன் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே மெயில் வரும். இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.